சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு ரகசியமே சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு ரகசியமே சின்னஞ்சிறு சின்னஞ்சிறு அதிசயமே சின்னஞ்சிறு விரல் கொண்டு சார் இன்டர்வியூக்கு ஆள் வந்திருக்காங்க சார். ஓகே, வர சொல்லுங்க. சார் இங்கேயே வா இல்லை இன்டர்வியூ ரூமுக்கு வரீங்களா? நோ எனக்கு அதெல்லாம் டைம் இல்லை, இங்கேயே வர சொல்லுங்க. ஓகே சார். மேம் சார் உங்களை வர சொன்னாரு. ஓகே மேம். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். தாரா, ரைட்? எஸ் சார். ஓகே, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். Hi sir, first of all thanks for the opportunity. Myself Tara and I am from Chennai. ஓகே வெயிட். நான் உங்கள் போர்ட்ஃபோலியோ பார்த்தேன், நல்லா இருக்கு. பட் நீங்கள் ஃப்ரெஷர், ரைட்? எஸ் சார். ஓகே, பட் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு தான் வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஃப்ரெஷருக்கு இல்லை, பிகாஸ் ஆஃப் ஹெக்டிக் ஒர்க். முட்டைக்கண்ணு ஷோ, இங்கேயும் வேலை கிடைக்காதா? திரும்பி கூட பார்க்கல, ஒரு மதிப்பு கூட கொடுக்கல. ஃப்ரெஷராக அதனால் வேலைக்கு எடுத்துக்க மாட்டானா? நான் ஃப்ரெஷராக இருக்கிறத ஒரு வீக்னஸாக பார்க்கல சார். பிகாஸ் நீங்கள் என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் எடுத்தாலும் அவங்க பழைய கம்பெனியில் என்ன ஒர்க் பண்ணாங்களோ அதோட ரெஃபரன்ஸை தான் எடுப்பாங்க. பட் நான் நியூவாக க்ரியேட் பண்ணுவேன். ஐ திங்க் யூ வில் லைக் மை ஒர்க். ஒரு பெண்ணிடம் ஒரு வானதா இது நிலைக்குமா நீடிக்குமா நெஞ்சு. That's nice. Can you wait for some moment? ஓகே சார். ஷாலினி, come in. ஓகே சார். சார் ஓகே, அவங்கள நாளைக்கு ஜாயின் பண்ண சொல்லிக்கோங்க. அதே மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, அவங்க ஃப்ரெஷர். சார் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, அவங்க ஃப்ரெஷர் சார். உங்களுக்கு தெரியும் நம்ம கம்பெனியோட ப்ராஜெக்ட்ஸ் நிறையா இருக்குது. நம்ம ஒரு ஃப்ரெஷரை ஹையர் பண்ணுறது கரெக்டாக வருமா? எல்லாம் கரெக்டாக வரும் ஷாலினி, அவங்கள ஹையர் பண்ணுங்க. ஓகே சார். சே, நம்ம பிரியாவுக்கு வாங்கி தரலான்னு நினச்சிமே, அவளும் அங்கே கம்பெனியில் ஒர்க்கை விட்டுட்டா. இப்போ இவர் என்னடானா ஃப்ரெஷரை ஹையர் பண்ணுறாரு. ஆதி, என்னடா இது? டிஸ்டர்ப் ஆகாமல் வேலையை பாருடா, நமக்கு கம்பெனி தான் முக்கியம். தாரா, உங்களை சார் நாளையிலேருந்து ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. ஓகே மேம், தேங்க்யூ. ஜா ஃபைன். நில்லு. சார் லைசன்ஸ் எடு. சார் காலேஜுக்கு டைம் ஆச்சு சார். டைம் ஆச்சுன்னா ரோட்ல ரேஸ் போவீங்களா? சாரி சார். இதுதான் லாஸ்ட் வார்னிங். தேங்க்ஸ் சார். மெதுவா போங்க. ஓகே சார். இந்த பொண்ணு என்ன புயல் மாதிரி போகுது. ஃபர்ஸ்ட் அம்மாக்கும் ஜெசிக்கும் ஃபோன் பண்ணி சொல்லணும் இந்த விஷயத்த. ஹலோ அம்மா. ஹலோ, சொல்லு தாரா. அம்மா, நான் இன்னைக்கு இன்டர்வியூ வந்திருந்தேன்லம்மா, செலக்ட் ஆகிட்டேன். நாளையிலேருந்து என்னை ஜாயின் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம்மா. சம்பளம் எவ்வளோ? சேலரி டிஸ்கஷன்லாம் நாளைக்கு தாம்மா நடக்கும். ஜெசி இல்லையா? இல்லைம்மா, ஜெசி இப்போ தான் காலேஜுக்கு கிளம்பிட்டா. அப்படியா? சரி, நான் ஈவினிங் சொல்லிக்கிறேன் அவளுக்கு. சரிம்மா. உனக்கு ஏதாவது வேணுமாம்மா? வரையில் வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் தாரா, நீ ஃபஸ்ட் மந்த் சேலரி வாங்கி எல்லாத்துக்கும் வாங்கி தருவியம்மா. இப்போ வீட்டுக்கு வா. சரிம்மா. ஸ்டூடெண்ட்ஸ், ஃபைனல் இயர்னாவே ப்ராஜெக்ட் தான் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ப்ராஜெக்ட்டுக்கு டிசிப்ளினாக இருக்கணும், கரெக்ட் டைமுக்கு வரணும், கேட்ட டைமுக்கு எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணணும். அதுதான் உங்கள் மார்க் இன்க்ரீஸ் பண்ணணும். ப்ளஸ் உங்களுடைய செமினாரும். சார் டிசிப்ளின் முக்கியம்னு சொல்கிறீங்க, இன்னும் காவியா வரவே இல்லை. மே ஐ கம் இன் சார்? மிஸ் காவ்யா, இன்னைக்கும் நீங்கள் என்ன லேட்டா? சாரி சார். உள்ள போங்க. என்னாச்சுடி? போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டேன்டி. என்னாச்சு, ஃபைன் கட்டிட்டு வந்தியா? இல்லடி, அந்த ஆள் வார்னிங்கோட நிறுத்திட்டான். நல்ல வேலை. லக்கி டே தான் உனக்கு இன்னைக்கு. ஜெசி, ப்ராஜெக்ட் டிராஃப்ட் ரெடியா? எஸ் சார், ரெடி. யா, தட்ஸ் குட். இப்படி ஒரு சார் இருந்தால் நான் டெய்லியும் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவேன்டி. நானும் தாண்டி. ஆனால் அவர் அடிக்கடி அந்த ஜெசி கிட்டேயே போய் நிற்கிறாருடி. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்துருக்கால அதனால். ஆமாம்மா, பேசாமல் நம்ம அந்த பெஞ்சில் உட்காந்துருந்துருக்கலாம். இனி கேட்டால் விட மாட்டாளுக, விடு. நான் ஒன்று சொல்லவா? சொல்லு. சாரோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட் நீ தானே? ஏய் லூச மாதிரி பேசாதப்ப.
உனக்கு ஒன்று தெரியுமாடி, அந்த போலீஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் ரொம்ப நல்லவர் மாதிரி தெரிஞ்சாரு. ஓ, இன்னும் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கியா? இல்லடி, ரொம்ப நல்ல மனுஷன். அதுதான் என்ன வார்னிங்கோட நிப்பாட்டிட்டாங்கண்ணா. உனக்கெல்லாம் புரியாது போடி. என்ன புரிஞ்சுக்கணும்? ஒன்றும் இல்லை. அவர் இங்கேயே நின்று உன்னையே தாண்டி பார்த்துட்டு இருக்காரு. சும்மா ரெடி, பார்த்தா பார்த்துட்டு போட்டோம். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. அதனால தான் உங்ககிட்ட திரும்பி பேசிகிட்டு இருக்கேன். நான் தான் சொன்னேன்ல, அவரோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட் நீ தானே. ஆமாம், அப்படி தான் வச்சுக்கோ. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கமிங் சார். ஸ்டூடெண்ட்டோட ப்ராஜெக்ட் டிராஃப்ட்லாம் செக் பண்ணிடுங்க. ஓகே சார். ஸ்டூடெண்ட் எல்லாருமே டிராஃப்ட் எல்லாம் கொண்டு வந்து டேபிளில் சப்மிட் பண்ணுங்க. இன்னைக்கு முடிக்காதவங்க கண்டிப்பாக நாளைக்கு கொண்டு வந்திருக்கணும். ஓகே சார். சார், டிராஃப்ட். குட் சேசி, இப்படி தான் இருக்கணும். எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் சப்மிட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ சார். மனதை மயிலிடம் இழந்தேனே, மயங்கி தினம் தினம் விழுந்தேனே, மறந்து இருந்து பறந்து தினம் அழியவும் பார்வையில். ஃபைனல் செலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே சார். என்ன அங்கே நின்றுட்டு ஒரே ரொமான்ஸ் போல? சும்மா ரெடி, நீ வேற. அவர் ப்ரொஃபஸரு. ஏ ஏ ஏ ஏ ஏ நீங்களா பண்ணுறத பார்த்தா அப்படி தாண்டி இருக்கு. கார்த்திக், சேசி. உன் பார்வையில் ஓராயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே. வந்த உடனே ஃபோன் ஆடி. அம்மா, நான் ப்ராஜெக்ட் விஷயமா தான் டிஸ்கஸ் பண்ணுறேன். உனக்கு என்னமா தெரியும்? போமா. இப்படியே சொல்லுங்க. அம்மா, ரொம்ப ஹெட்டேக்காக இருக்குமா, டீ வச்சு கொடுமா. வாமா தாரா, இரு வச்சு தரேன். இன்டர்வியூ எப்படி டீ போச்சு? அம்மா ஒன்றும் சொல்லலையா? சொல்லலை. ஏன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா? ஃபீல் பண்ணாத, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். இல்லையே. அப்புறம் நாளைக்கு ஜாயின் பண்ணணும். சூப்பர் டி, சூப்பர் தாரா, சூப்பர். தூர போடி, டயர்டாக இருக்கு. உனக்கு போய் விஷ் பண்ண பார்த்தியா? சரி சரி, ட்ரீட்டே போ. அதுக்கு முதல்ல சேலரி வரணும். தரணும் மகளே, இல்லைன்னு அப்புறம் இருக்கு. சரிடி, முதல்ல தள்ளி போடி. இந்தாம்மா தாரா. தேங்க்ஸ்மா. ரொம்ப சந்தோஷம்மா. அடியே பாரு, உங்க அக்கா மாதிரி நீயும் ஒரு நல்ல வேலைக்கு போகணும். கண்டிப்பா போவேம்மா, நானும் கண்டிப்பா போவேன். சரி தாரா, நீ எப்போவோ கால் பண்ணிட்டல, ஏன் லேட்டு? அதை ஏமா கேட்குற? வெளியே அனுப்பிச்சதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சாங்க. சேலரி மட்டும் நாளைக்கு சார் கூட டிஸ்கஸ் பண்ணிக்கிங்க அந்த மாதிரி சொன்னாங்க. சரி சரி, இனிமேல் நம்ம பட்ட கஷ்டம் இல்லை, சீக்கிரமாக முடிஞ்சிடும். அழுகாதம்மா, பார்க்க நல்லாவே இல்லை. ஆமாம்மா, அழுகாத. சரிம்மா, நான் போய் நைட்டு சமைச்சு வைக்கிறேன், வாங்க சாப்பிட்லாம். சரி சரி, அழுகாம போ, கண்ணீர்லேயே சோறாக்கிறாத. எப்போ பார்த்தாலும் கிண்டல் தான். அப்பா, எனக்கு இப்ப கல்யாணத்துல எல்லாம் விருப்பம் இல்லப்பா. ஏன் இப்படி பண்றீங்க? நீ கல்யாணம் பண்ணிட்டா நாங்களும் அண்ணா கூடயே யூஎஸ்ல செட்டில் ஆயிருவோம்லப்பா. நீயும் இங்கே சந்தோஷமா பிஸ்னஸ் ரன் பண்ணலாம். அம்மா, நான் உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது. ஆதி குரூப்ஸ் டிசைனர் கம்பெனி எனக்கு ரொம்ப முக்கியம். அந்த கம்பெனி நான் எப்படியாவது நம்பர் 1 கொண்டு வரணும். அதுதான் என்னோட எய்ம். கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டா அதெல்லாம் நடக்காதுமா. ஏன்டா லூசு மாதிரி பேசுற? யார் சொன்னா அதெல்லாம் நடக்காதுன்னு? எப்படி நடக்கும் சொல்லுங்க? கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டி அதை பார்க்கறதுக்கு எனக்கு டைம் இருக்கும். அவங்கள நான் ப்ரியாரிட்டி எடுத்து பார்த்துப்பனா, இல்லை கம்பெனி நான் ப்ரியாரிட்டி எடுத்து பார்த்துப்பனா? ஏன் கல்யாணம் பண்றவங்கள கம்பெனியை பார்த்துக்கிறது இல்லையா ஆதி? இதெல்லாம் ஒரு சாக்கு. உனக்கு ஆல்ரெடி நாங்க நிறைய டைம் கொடுத்துட்டோம். இதுக்கு மேல டைம் கொடுக்க நாங்க ரெடியாவே இல்லை. ஆமா ஆதி, கடைசி காலத்துல பேரங்குட்டி இப்படி வாழ்றது தானே எங்களுக்கும் சந்தோஷம். பேரங்குட்டிகளாம் அமெரிக்கால இருக்குல்லம்மா. ஆராதி, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நாங்க யூஎஸ்ல செட்டில் ஆகணுங்கிறத எங்க பிளான். நீ அதுக்கு ஓகே சொல்லியே ஆகணும். உனக்கு ஒரு 1 month டைம் தர. என்னமோ பண்ணு, நீ கல்யாணத்துக்கு ஓகே சொல்ற, இல்லைன்னா நாங்களே பண்ணி வைப்போம். முடியாதுன்னு சொன்னா? இந்த ஆதி குரூப் டிசைனர் கம்பெனிக்கு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நான் விட்டு கொடுத்ததுனால உனக்கு வந்தது. நான் அதெல்லாம் திரும்பி வாங்கிக்குவேன். பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்கோ இனிமேல். மிரட்டுறீங்களா? அப்படி கூட வச்சுக்கோ. குழந்தைகளுக்கு நல்லது நடக்கணும்னு பெற்றவங்க மிரட்டணும்னா மிரட்டிதான் ஆகணும். மாமா கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வா.
ஓகே அத்தை. வாங்க போகலாம், அவங்க 2 பேரும் பேசிட்டு வரட்டும். மாமா இங்கே பாராது, நீ தயவு செய்து கிளம்பு, டென்ஷன் பண்ணாத. ஆல்ரெடி நான் கோவத்தில் இருக்கேன். உன்கிட்ட தான் சொன்னேன். போறேன். ஹாய் சார், இன்னைக்கு 11 மணிக்கு மீட்டிங் இருக்கு. என்ன இவரு கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு சார்? எஸ் சொல்லுங்க. சார் 11 மணிக்கு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு கேன்சல் பண்ண முடியாதா? சார். அந்த நியூ ப்ராஜெக்டுடைய கிளைண்ட் மீட்டிங் சார் இன்னைக்கு. நீங்கள் கூட அது இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட் அப்படி சொல்லிட்டு இருந்தீங்களே. ஓ ஆமாம் ஆமாம், ஓகே, அரேஞ்ச் பண்ணுங்க, பார்த்துக்கலாம். ஓகே சார். அப்புறம் நேற்று ஜாயின் பண்ணாங்கல்ல, அவங்களையும் அந்த மீட்டிங்க்கு வர சொல்லிடுங்க. சார் நீங்கள் யோசிச்சு தான் சொல்கிறீங்களா? அவங்க ஃப்ரெஷர், இன்னும் சேலரியெல்லாம் எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல. அவங்க ஹை சேலரி கேட்டால் அவங்க எவ்வளோ சேலரி கேட்டாலும் கொடுங்க ஷாலினி. அவங்க கண்டிப்பாக நல்லா ஒர்க் பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. போல்டாக பேசினாங்க. ஒரு இன்டர்வியூனா எப்படி அட்டென்ட் பண்ணணுமோ அப்படி அட்டென்ட் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க ஃப்ரெஷராக இருந்தாலும் நல்லா ஒர்க் பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவங்களோட போர்ட்ஃபோலியோ பார்த்தேன், அவங்களோட டிசைன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் சொல்கிறேன், நியூ ப்ராஜெக்டில் அவங்களையும் சேர்த்திக்கலாம். ஓகே சார், அவங்க சேர்த்திக்கலாம். பட் எதுக்கும் ஒரு ட்ரையல். சொன்னதை ஃபஸ்ட்டு செய்யுங்க ஷாலினி, டென்ஷன் பண்ணாதீங்க. சாரி சார், நான் நல்லதுக்கு தான் சொன்னேன். சாரி, நான் உங்களை ஆட் பண்ணுறேன். ஓகே. என்னது நிற்க சொல்லிட்டு போனாங்க, இன்னும் காணும். இந்த கம்பெனியில் இருக்கவங்க மனுஷங்களாவே மதிக்க மாட்டாங்க போலயே. நேற்று அவர் என்னடான்னா நிற்க வச்சே இன்டர்வியூ எடுக்கிறாரு. இன்டர்வியூ யாரும் அப்படி பண்ணி நான் பார்த்தது கூட இல்லை. இன்னைக்கு இல்லைடான்னா நின்னுங்கன்னு சொல்லிட்டு போனவங்களும் ஆளவே காணும். மேம், என்ன இது பார்த்துட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் கூட பண்ணாமல் போகுது? செல்வம். எஸ் ஷாலினி சொல்லுங்க. 11 மணிக்கு கிளைண்ட் மீட்டிங் இருக்குது. நம்ம டீமை தான் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெடியாக இருந்துக்கோங்க. ஓகே. அப்புறம் அங்கே நிற்கிறாங்கல்ல, அந்த பொண்ணு வந்துட்டு நம்மளுடைய நியூ ஜாயினி, நம்ம டீமில் தான் சேர போகிறாங்க. ஓ ஓகே. ஹாய் தாரா. தாரா, நீங்களும் எங்கள் டீம் தான், நம்ம எல்லாருமே ஒரே டீம் தான். 11 மணிக்கு கிளைண்ட் மீட்டிங் இருக்குது, ரெடியாக இருக்குங்க. இதுதான் உங்கள் சீட், இங்கே உட்காந்துக்கோங்க. ஓகே மேம். மேம்லாம் வேண்டாம், ஜஸ்ட் ஃபாலோ கார்பரேட் கல்ச்சர். கால் மீ ஷாலினி. ஓகே ஷாலினி. நல்ல பொண்ணு தான் போல, நம்ம தான் ஓவர் திங்க் பண்ணிட்டோமோ. செல்வம். சொல்லுங்க ஷாலினி. அந்த நியூ ஜாயினிக்கு நிறைய ஒர்க் கொடுங்க, சரியா? ஷாலினி. இல்லை செல்வம், அவங்களுக்கு உங்களை விட சேலரி அதிகம். என்ன சொல்றீங்க? எஸ், நம்மளை விட அவங்களுக்கு சேலரி அதிகம். நம்மளாம் இந்த கம்பெனிக்காக உழைக்கிறோம். பட் பாருங்கள், ஃப்ரெஷருக்கு போய் அவ்வளோ சேலரி கொடுத்துருக்காங்க. அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் இருக்கிற இடத்துல ஃப்ரெஷர் எடுத்து வச்சுருக்காரு சார். நான் சொல்லி பார்த்தேன், அவர் புரிஞ்சிக்கவே இல்லை. எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, ஃப்ரெஷர் வேறு, சேலரியும் அதிகமாக வாங்குறாங்க. அப்போ அவங்க ஒர்க் அதிகமாக செஞ்சு தான் ஆகணும். இஸ் கரெக்ட். அப்புறம் இந்த புது ப்ராஜெக்ட், இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட் வேறு. இந்த கிளைண்ட் மீட்டிங்கில் அந்த பொண்ணும் வரணும்னு சொல்லியிருக்காரு, பார்த்துக்கோங்க. ஓகே ஷாலினி, இந்த கம்பெனிக்காக மாங்கன்னு உழைக்கிறோம். சேலரி கை கூட பெருசாக தரல, ஃப்ரெஷருக்கு சேலரி அதிகமா. ஹாய், உங்கள் நேம்? தாரா. ஓகே, மை செல்ஃப் செல்வம். ஓகே செல்வம். I am your team lead. Shalini is our manager. ஓகே. Okay, have you get credentials? நோ. ஓகே, உங்களுக்கு மெயில் ஐடி பாஸ்வேர்ட் எல்லாமே க்ரியேட் பண்ணி இன்னைக்கு ஈவினிங் போல் சென்ட் பண்ணிடுவாங்க. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் மெயில் பண்ணுவேன். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் மெயில் பண்ணுவானா? மெயில் ஐடியே இல்லையே. மெயில் ஐடி இருந்திருந்தா இப்போவே வேலையை காட்டியிருக்கலாம். சை, வரட்டும், இருக்க எல்லா ஒர்க்கும் உன் தலையிலேயே கட்டுறேனா இல்லையான்னு பாரு. என்னடி சொல்ற? அப்ப தாராக்கு வேலை கிடைச்சிச்சா? இப்ப ட்ரீட் அவள்கிட்ட போய் கேளுடி, என்கிட்ட கேக்குறா? இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வருவேன் உங்க வீட்டுக்கு, பிரியாணி தான். சரிடி. அங்க பாருடி, அதான் நம்ம கார்த்திக் சாரு. என்னடி எங்க போனாலும் வந்துடுறாரு. அவருக்கு ஒன்று பிடிச்சிருக்குடி, எனக்கு பார்த்தாவே தெரியுது. நீ தான் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிற. எனக்கும் புரியுது. ஆனா என்ன? ஆனா இல்லடி, அவர் ப்ரொஃபஸரை போய் லவ் பண்ணா எல்லாரும் என்ன பேசுவாங்க? உனக்கு நல்லாவே தெரியும் எங்கள் அம்மா பற்றி. சிங்கிள் பேரண்ட், எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்திருக்காங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு இப்படிலாம் நடந்துச்சுன்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், என்னை கொன்னே விடுவாங்க. சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தால் என்னடி, லவ் பண்ணுறதெல்லாம் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. உங்கள் அம்மாவுக்கு லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ். சூப்பர். சரி சரி, கொஞ்ச நேரம் அமைதியார, பக்கத்தில் வந்துட்டாரு.
என்ன கிளாஸுக்கு போகலையா? இங்கே இருக்கீங்க? சார் போகணும் சார், பிரேக்கில் அதான் இங்கே உட்காந்துருக்கோம். ஓ ஓகே ஓகே, சார் நைஸ் ஷர்ட். தேங்க்யூ. ஏன் ஜெசி, உங்களுக்கு இந்த ஷர்ட் பிடிக்கலையா? தலையா குனிஞ்சுக்கிட்டீங்க. அப்படி இல்லை சார், நைஸ் ஷர்ட். தேங்க்யூ. நேற்று நீங்கள் எனக்கு ப்ராஜெக்ட் டிராஃப்ட் கொடுத்துருந்தீங்களே, அதை நான் போய் பார்த்தேன். நல்ல ப்ராஜெக்ட் சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும். ஸ்டாஃப் ரூம் போகிறீங்களா? ஓகே சார். அப்புறம் காவ்யா, நீங்கள் டிராஃப்ட் பண்ணீங்களா? ப்ராஜெக்ட் டிராஃப்ட் எப்போ கொடுக்குறது ஐடியா? சார் இன்னைக்கு ஈவினிங் கொண்டு வந்துடுவீங்க சார். ஈவினிங்னு இழுத்தடிச்சிட்டே இருக்காதீங்க. ஹச்சோடி என்ன போட்டு திட்டுவார், ஞாபகம் வச்சுக்கோங்க. சார் இல்லை சார், கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான், அதை மட்டும்தான் பண்ணிவிட்டு நான் கொண்டு வந்து கொடுத்துறேன் சார். என்னமோ ஃபஸ்ட்டு கொண்டு வந்து கொடுங்க, சேஞ்சஸ் எல்லாம் கூட அப்புறம் பண்ணிக்கலாம். சேஞ்சஸ் பண்ணணுங்கிறீங்க, ஆனால் பிரேக் டைமில் வந்து கேன்டீனில் அங்கே இங்கேயும் சுற்றிட்டு இருக்கீங்க. பிரேக் டைம் யூட்டிலைஸ் பண்ணி பண்ணலாம்ல? படிக்கிற பொண்ணுங்க தானே நீங்கள், ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ல? சார் பண்ணுறேன் சார், அடுத்த பீரியடுக்குள்ளே பண்ணி கொண்டு வந்துடுறேங்க சார். ஓகேம்மா. சரி, 2 பேரும் ஈவினிங் ஸ்டாஃப் ரூம் வந்துருங்க. ஓகே சார். காய்ஸ், எல்லாம் ரெடியா? விக்ரம் வர்றதுக்கு இன்னும் 5 minutes தான் இருக்குது. Remember one thing, this is our biggest commercial project contract of this year. எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட். இது மட்டும் நம்ம கையை விட்டு போச்சுன்னா அப்புறம் நம்ம Q3 டார்கெட்டை மறந்துட வேண்டியதுதான். செல்வம், பிச் டிஸ்க் ரெடியா? எஸ் ஆதி, பட்ஜெட் டிராஃப்ட் லேஅவுட் எல்லாமே பக்காவாக ரெடியாக இருக்குது. பட் அந்த வாவ் ஃபேக்டர் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த வாவ் ஃபேக்டரை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க செல்வம். நான் நைட்லாம் யோசிச்சு ஒரு அல்ட்ரா மினிமலைஸ்ட் யூரோப்பியன் கிளாஸ் அண்ட் ஸ்டீல் கான்செப்ட் யோசிச்சு வச்சுருக்கேன். செம்ம லக்ஸூரியாக இருக்கும். ஓ வாவ் ஆதி, இப்போதைக்கு மினிமலிஸ்ட் லக்ஸுரி பிராண்ட்ஸ் தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. உங்கள் ஐடியா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே ஆதி சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கால் மீ ஆதி. கிளைண்ட்டுக்கு எப்போவுமே அவங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் வச்சு அட்ரஸ் பண்ணுறது தான் பிடிக்கும். அதே மாதிரி நீங்கள் விக்ரம்னு தான் கிளைண்ட்டையும் அட்ரஸ் பண்ணணும். ஓகே ஆதி. சரி, ஏதோ சொல்ல வந்தீங்களா, சொல்லுங்கள். நான் விக்ரம் கம்பெனியோட பிராண்ட் ப்ரப்போசல்லாம் ஸ்டடி பண்ணி பார்த்தேன் ஆதி. அவருடைய பிஸ்னஸில் எல்லாமே பாரம்பரியம், இயற்கை, அப்படிப்பட்ட ஐடென்டிட்டியில் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த கண்ணாடி, ஸ்டீல் அப்படி ஒரு கம்பெனி அவருக்கு சூட் ஆகாதுன்னு தோணுது. ஹலோ தாரா, நீங்கள் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணீங்க, அதுக்குள்ளே ஆதியோட ப்ரப்போசலே தப்புங்கிறீங்களா? இல்லை, நான் அப்படி சொல்லலை. ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிட்டு செக் பண்ணிக்கலாம்ல? இல்லை இம்பார்ட்டன்ட்டுன்னு சொன்னீங்க, அதான். ஃப்ரெஷருக்குலாம் அதிகமான சேலரி கொடுத்தா இப்படி தான் நடக்கும். உங்கள் அட்வைஸ் இங்கே தேவையில்லை தாரா. கீப் குவைட். சாரி. ஹே, ஸ்டே காம். விக்ரம் என்னுடைய டாப் கிளைண்ட். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், அவருக்கு இந்த குளோபல் மார்க்கெட்டிங் டிசைன்ஸ் தான் பிடிக்கும். இதுக்கு தான் சார் சொன்னேன், ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் வேண்டான்னு. லீவ் இட் ஷாலினி. ஹாய் விக்ரம், வெல்கம் டு ஆதி குரூப்ஸ். ஹாய் ஆதி, நைஸ் டு மீட் யூ. சாரி ஆதி, தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எனக்கு இப்போ தேவையானது எல்லாமே உங்கள் கம்பெனி மற்ற கம்பெனியை விட என்ன ஸ்பெஷல், அப்படி என்ன ஸ்பெஷலாக கொடுப்பீங்க அதை வந்து டக்குன்னு சொன்னீங்கன்னா என் ஒர்க் இருக்குது, நான் போய் பார்ப்பேன். ஷியோர் விக்ரம். கமிங் டு த பாயிண்ட், நான் எல்லா டிசைன்ஸுமே உங்களுக்கு மெயில் பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ப்ளஸ் இது என்னுடைய ஸ்பெஷல் டிசைன்ஸ் ஃபார் யூ. இம்போர்ட்டட் கிளாஸ் பேனல்ஸ், ஃப்ளோட்டிங் ஸ்டீல் ஸ்டார்ஸ், இதெல்லாம் வச்சு ஒரு மாடர்ன் டிசைன் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த டிசைன்ஸ் உங்கள் கம்பெனியை ஒரு குளோபல் லெவலுக்கு கொண்டு போகும் விக்ரம். ஸ்டாப் இட் ஆதி. இதோட நான் 3rd மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறேன் இன்னைக்கு மட்டுமே. எல்லாருமே அந்த கண்ணாடி பில்டிங்கே காட்டுறீங்க. இதில் என்னோட பிராண்டோட சோல் எங்கே இருக்கு? என்னோட கஸ்டமர்ஸ்க்கு இதில் கனெக்ட் இருக்குன்னு எனக்கு தோணலை. சார் சாரி ஃபார் த இன்டரப்ட். ஒரு ப்ரீமியம் லுக் இருக்கும், அதான். சாரி ஆதி, எனக்கு இது திருப்தியாக இல்லை. ஸோ சாரி. எனக்கு இந்த டிசைன்ஸ் வேணாம். இந்த கம்பெனியில் யாருமே என்னோட பிராண்ட் வேல்யூ புரிஞ்சுக்கிற மாதிரி எனக்கு தெரில. சாரி, நான் கிளம்புறேன். சார் 1 minute. தாரா, என்ன பண்ணிட்டு இருக்க? ஏற்கனவே ப்ராஜெக்ட் கையை விட்டு போயிடுச்சு. இதுல நீ வேற வந்து கம்பெனி மானத்தை வாங்காத. வாட்? நீங்க தேடுற உங்களோட பிராண்டோட சோல் என்கிட்ட இருக்க விக்ரம்.
வளர்ச்சிங்கிறது ஃபாரின் கண்ட்ரீஸை பார்த்து காப்பி அடிக்கிறது இல்ல, நம்மளோட வேர்களை இன்னும் அழகா மாத்துறது. நாங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு லிவிங் ஹெரிட்டேஜ்னு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஐடியா வச்சிருக்கோம். ஒரே நிமிஷம் இருந்தீங்கன்னா நாங்கள் இந்த டிசைன்ஸை காட்டுவோம். யா ஷூர், ஐ வில் வெயிட். இந்த டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க சார். விக்ரம், இங்க நாங்க பளிங்கு கற்களுக்கு பதிலா இயற்கையா கூலிங் கிடைக்கிற டெரகோட்டா டைலிங் யூஸ் பண்ணியிருக்கோம். வாவ். கஸ்டமர்ஸ் வந்து உட்கார நம்ம பழங்காலத்து தென்னை மாதிரி லான்ச் அமைச்சிருக்கோம். வெரி நைஸ். அப்புறம் பில்டிங்க்கு அவுட் சைட் கூட பாரம்பரிய முறையில் யூஸ் பண்ணியிருக்கோம். வாவ் நைஸ். அந்த தின்ன கான்செப்ட் ரொம்ப அற்புதமா இருக்கு. என்னுடைய பிராண்டோட வேல்யூவை நீங்க தான் புரிஞ்சுட்டு டிசைன் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ விக்ரம். எஸ் விக்ரம், நம்ம பாரம்பரிய முறையில் முற்றம் அமைக்கிறது மூலியமா 18% டிஸ்பேக்கான இடம் அதிகமாகவும் கிடைக்கும். வெரி குட் ஆதி. இந்த மாதிரி ஒரு அருமையான ஐடியாவை யார் வேண்டாம்னு சொல்லுவா? நான் கூட ப்ராஜெக்ட் வேண்டாம்னு சொல்லிட்டு போகலான்னு நினச்சேன். இந்த ஒரு ஐடியாக்காகவே என்னோட ப்ராஜெக்ட் உங்களுக்கு தான். ஆதி, ஃபைனல் டிராஃப்ட் எவ்வளோ அமௌண்ட் ஆகும் எல்லாமே எனக்கு மெயில் பண்ணிடுங்க. வி ஆர் சைனிங் திஸ். தேங்க்யூ ஸோ மச் விக்ரம். ஓகே, ஐ எம் ஸோ சாரி, ஐ நீட் டு கோ. தப்பாக எடுத்துக்காதீங்க. யா, இட்ஸ் ஃபைன் விக்ரம். தேங்க்யூ தாரா, தேங்க்யூ ஸோ மச். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்களே லீடாக இருக்கலாம்ல. I hope you will be the correct person for this. ஓகே ஆதி. ஓகே தாரா, ஃபைனல் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி நீங்கள் விக்ரம்க்கு மெயில் பண்ணிடுறீங்களா? ஆதி, அதை நான் தானே பண்ணணும். இல்லை, இந்த ப்ராஜெக்ட் தாராவே லீட் பண்ணிட்டு செல்வம். ஓகே ஆதி. ஓகே ஆதி, நான் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அனுப்பிடுறேன். யா, தட்ஸ் குட்.